students, welcome to the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the first exercise ல first sum அதுல fourth subdivision. The question பாருங்க, find the rank of each of the following matrices. நமக்கு ஒரு 3 by 3 matrix கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்கு பாருங்க, 2 minus 1 1 3 1 minus 5 1 1 1. So இந்த matrix நம்ம ஏன் அஸ்யூம் பண்ணிக்கலாம், 2 minus 1 1 3 1 minus 5 1 1 1. So இந்த மேட்ரிக்ஸ் ஓட ரேங்க் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரேங்க் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம இதனோட ஆர்டர் கண்டுபிடிப்போம். இதனோட ஆர்டர் என்ன, 3 rows 3 columns. So order of A is 3 by 3. So therefore the rank of A is less than or equal to 3. The minimum of the order, the 3 3 இருக்கு. So இதுல எது மினிமமோ அது நமக்கு rank of A வா இருக்கும். We have the property. என்ன ப்ராப்பர்ட்டி பாருங்க, the rank of A less than or equal to minimum of m comma n. So m number of rows, n number of column. இப்போ அந்த ஆர்டர்ல எது மினிமமா இருக்கும், ரோ ஆர் காலம் பார்க்குறோம், எது மினிமமா இருக்கோ அதுதான் A ஓட ரேங்கா இருக்கும், இல்ல அதை விட கம்மியா வரலாம். இப்போ இங்க 3 by 3 is the order. அப்போ இதுல மினிமம் அப்படின்னா ரெண்டுமே சேம் நம்பர் தான். அப்போ rank of A is less than or equal to 3. சோ இப்போ இங்க 3 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 3 by 3 மைனர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3 by 3 மைனர் பாருங்க, கொடுத்திருக்க क्वेश्चन 3 by 3 தான். சோ இப்போ consider the minor of 3 by 3. The minor of 3 by 3. So minor of 3 by 3 means the determinant of 3 by 3, 2 minus 1 1 3 1 minus 5 1 1 1. So the determinant நம்ம expand பண்ணலாம். First element பாருங்க 2 2 அப்படியே வச்சுக்கோங்க. the 2 இருக்க row and column நம்ம delete பண்ணலாமா. So delete பண்ணா வந்து பாருங்க 1 into 1 1 1 into minus 5 minus 5 இங்க போடும்போது plus 5 போடணும்னு சொல்லிருக்கு. அடுத்து இங்க இருக்கிறது என்ன இருக்கோ அதுல ஆப்போசிட்டா எடுத்துக்கணும்னு சொன்னோம். -1 இருக்கா, அப்ப இங்க என்ன பண்ணுங்க +1 போட்டுருங்க. இப்போ அதனோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை டெலீட் பண்ணா 3 into 1 3 1 into minus 5 minus 5. சோ இங்க போடும்போது +5 போட்டுருங்க. ஓகே, இந்த லாஸ்ட் எலிமெண்ட் என்ன சைன் இருக்கோ அதே சைன்ல எடுத்துக்கலாம், +1. அகைன் the deleting corresponding row and column, 3 into 1 3 1 into 1 +1. சோ இங்க போடும்போது -1. So 2 into that பண்ணலாமா, 1 plus 5 6 1 into 3 plus 5 8 and 1 into 3 minus 1 2. So multiply பண்ணுங்க, 12 1 into 8 8 1 into 2 2. So add பண்ணலாம். இப்போ 12 plus 8 20 20 plus 2 22 and non-zero. So 22ங்கிறது non-zero number தானே. So the determinant நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3 by 3. The 3 by 3 determinant non-zero வா இருக்கு. 3 by 3 determinant என்ன, 3 by 3 minor. So 3 by 3 minor non-zero வா இருக்கு. So therefore the rank of A equal to 3. So 3 by 3 minor non-vanishing. So rank of A என்னவா இருக்கும், equal to 3. Okay, நம்ம next பார்க்க போறது the question number 1, fifth subdivision. என்ன question கொடுத்திருக்கு பாருங்க, find the rank of the matrix. So -1 2 minus 2 4 minus 3 4 minus 2 4 minus 4. So இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். So A equal to -1 2 minus 2 4 minus 3 4 minus 2 4 minus 4. இதோட ஆர்டர் பாருங்க, இங்க போன சம்ல பார்த்ததே தான். ஆர்டர் 3 by 3 3 rows 3 columns. So order of A 3 by 3. So therefore the rank of A is less than or equal to the minimum of the 3 by 3. So 3 by 3 minimum na nama 3. So இங்க என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 3 by 3 minor consider பண்ணணுமா. So consider the minor of 3 by 3. So 3 by 3 minor na 3 by 3 determinant. So for the 3 by 3 determinant எடுத்தா என்ன வரும் பாருங்க, -1 2 minus 2 4 minus 3 4 minus 2 4 minus. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்.
So minus 1 first element அப்படியே போட்டுப்போம். இந்த minus 1 இருக்க row and column delete பண்ணுங்க. minus 3 into minus 4. minus 3 into minus 4 plus 12. 4 into 4 16. So 16 வந்து அங்க minus 16 போடணும்னு சொல்லுங்க. அடுத்தது இங்க இருக்க நம்பர் என்ன சைன்ல இருக்கு அதுக்கு ஆப்போசிட். அங்க plus 2 இருக்கு. So minus 2 போடுங்க. இதுக்கு deleting corresponding row and column. 4 into minus 4 minus 16 minus 2 into 4 minus 8. So இங்க plus 8 போட்டுடலாம். The last number என்ன சைன்ல இருக்கு அது அப்படியே போட்டுருவோம். So minus 2 இருக்கு அப்படியே போட்டுடலாம். இதை delete பண்ணுங்க. 4 into 4 16 minus 2 into minus 3 plus 6. So இங்க போடும்போது minus 6. ஓ minus 1 இதை subtract பண்ண வருது பாருங்க minus 4 minus 2. So இதை subtract பண்ணுங்க 8 minus 16. So minus 8 minus 2. இதை நம்ம subtract பண்ணா 10. இப்போ multiply பண்ணுங்க 4 minus 1 into minus 4 plus 4 minus 2 into minus 8 plus 16 minus 2 into 10 minus 20. Now add this 4 plus 16 20 and minus 20. So plus 20 minus 20 0. இப்போ நம்ம 3 by 3 minor கண்டுபிடிச்சோம். அந்த 3 by 3 minor 0 ஆயிடுச்சு. அதாவது 3 by 3 minor vanish ஆயிடுச்சு. அப்போ rank is not equal to 3. So 3 by 3 minor vanish ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா rank of A 3 ஆ இருக்காது. So அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்? 3 இல்ல அப்படின்னா next rank of A 2 ஆ இருக்கான்னு செக் பண்ணணும். So இப்போ rank of A 2 இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? 2 by 2 minus செக் பண்ண போறோம். Next consider the minor of 2 by 2. Consider the minor of 2 by 2. பாருங்க இந்த given matrixல 2 by 2 நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா so 9 possible 2 by 2 இருக்கு. 9 possible 2 by 2 minus இருக்கு. So இப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு மைனர் நம்மளால கண்டுபிடிக்க பாருங்க. இப்படி நீங்க delete பண்ணீங்க அப்படின்னா so நம்மளால என்ன பண்ண முடியும்? 9 possible minus கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க 9 minus நம்ம செக் பண்ண போறது இல்ல. so ஏதாவது ஒன்னு நீங்க ரேண்டமா எடுத்து மைனர் கண்டுபிடிங்க. so நான் என்ன பண்றேன்? the first one எடுத்துக்கிறேன். so இத delete பண்ணி first one எடுத்துக்கிறேன். என்ன பாருங்க minus 1 to 4 minus 3 minus 1 to 4 minus 3. okay இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. minus 1 into minus 3 plus 3 4 into 2 8. so இங்க போடும்போது minus 8. இப்போ என்ன வருது பாருங்க minus 5 not equal to 0. so therefore the rank of A equal to 2. so 2 by 2 minor non zero வா இருக்கு, non vanishing இருக்கு. அப்ப rank of A என்னவா இருக்கும்? 2. so நான் என்ன சொன்னேன்? இதுல 9 minus இருக்கு. இப்போ 9 minus இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கிறீங்க, அதை கண்டுபிடிச்சதுமே உங்களுக்கு நான் ஜீரோ வந்துச்சு, நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு rank of A 2 ன்னு சொல்லிடலாம். so in case இது 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மைனர், அது 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மைனர். so நீங்க எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டே போகணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னே நான் ஜீரோவா இருக்கு, so அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு rank of A equal to 2 ன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த 9 2 by 2 மைனரும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்தது 1 by 1 மைனரை கன்சிடர் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் 2 by 2 மைனரே நான் ஜீரோ வந்துருச்சு, so அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு rank of A equal to 2 சொல்லிடலாம். அப்போ இங்க இது 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எடுப்பீங்க, அது நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா அப்ப அகைன் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு rank of A equal to 2 ன்னு சொல்லிடலாம். so அப்ப 2 by 2 மைனர் நீங்க கன்சிடர் பண்ணும்போது நான் ஜீரோ எப்போ வருதோ நீங்க அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு rank of A equal to 2 ன்னு சொல்லிடலாம். ஓகேமா? தேங்க்யூ.